ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்பார்க் தமிழா சேனல். இது போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நாம் இப்போ தேர்ட் ஹேண்ட் பிசிபி ஹோல்டர் செய்ய போகிறோம். ஸ்மார்ட்டாக ஒன்று, சிம்பிளாக ஒன்று, எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது போல் ஒரு ஸ்டாண்டு ஒன்று, அப்புறம் துணி காய போடுற கிளிப்பு 2 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ளக் பாயிண்ட் 1 எடுத்துக்கோங்க. ப்ளக்கில் இருக்கிற பெரிய பின் 2 எடுத்துக்கோங்க. 2 ஸ்க்ரூ சின்னதாக இந்த மாதிரி 2 ராடு எடுத்துக்கோங்க. அண்ட் ஒரு லென்த்து ராடு வேணும். அதுக்கு இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த சைஸில் நெக்ஸ்ட்டு இந்த கிளிப்பு நம்ம ஸ்கூல் பேடில் இருக்கும், அதுவும் எடுத்துக்க போகிறோம். இந்த சைஸில் 2 ஸ்க்ரூ அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளைவுட் 2, இந்த சைஸில் 1, இந்த சைஸில் 1. இப்போ அந்த ப்ளக் பாயிண்ட்டை கழட்டி எடுத்துக்கலாம். இது நமக்கு தேவையில்லை. இந்த 3த்தையும் எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை இந்த சைஸுக்கு கட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை இந்த அளவுக்கு கட் பண்ண போகிறோம். அப்புறமா இந்த பக்கம் இந்த அளவுக்கு கட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஸ்க்ரூ ட்ரைவர் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை இங்கே சென்டரில் வைக்கணும். அண்ட் இதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த சைடில் பர்ரெல்லாம் இருக்கும், எமரி ஷீட் வச்சு சாஃப்ட் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா கையை வச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளைவுட்டில் இந்த ஸ்டாண்டை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ப்ளக் பாயிண்ட் பின்னெல்லாம் இந்த ஸ்க்ரூவில் கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த ராடில் ஃபிட் பண்ணிக்கலாம். சென்டராக 1, லெஃப்டில் 1, ரைட்டில் 1. இந்த மாதிரி ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சென்டரில் வச்சு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த கம்பியை ப்ளக்கோட பின் இருக்கு இல்லையா, அதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இது ரெடி பண்ண போகிறோம். இப்போ க்ளூ கன் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ப்ளக் பின் இருக்கு இல்லையா, அதில் க்ளூகன் வச்சு அந்த சின்ன ராடு, கம்பி ராடை நம்ம அதை உள்ள வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே ஹீட் சிங்க்கு போட்டு நம்ம அதை நல்லா டைட் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். ரெண்டும் இதேமாரி இருக்கணும், ரெண்டும் சேம் சைஸாக இருக்கணும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க.
இப்போ இதில் வந்து நம்ம இந்த கொடியில் துணி காய போகிற கிளிப்பு இருக்கு இல்லையா, அந்த கிளிப்பை வந்து நம்ம இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் க்ளூ கன் யூஸ் பண்ணி. இப்போ வந்து இந்த கிளிப்பை க்ளூ கன் வச்சு நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். பாருங்களா, இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ இதில் வந்து ஹீட் சிங்க் டியூப் போட்டு இன்னும் அதை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் நம்ம. பார்த்திங்கன்னா பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இதையும் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், ரெண்டும் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ பக்காவாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதை ஃபிட் பண்ணி ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்திங்களா, நம்மளோட தேர்ட் ஹேண்ட் பிசிபி போர்டு ரெடி. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சிம்பிள் பிசிபி போர்டு பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம தேவை வந்து எக்ஸாம் பேரோட கிளிப்பு, 2 ஸ்க்ரூ, இந்த மாதிரி 2 ஸ்க்ரூ, ஒரு சின்ன ப்ளைவுட். ஓகேங்களா, இதை எப்படி செய்யலாம்னு இப்போ பார்க்கலாம். இது கரெக்டாக இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. அந்த ஹோல் இருக்கிற இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மார்க் பண்ண இடத்துல ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு சின்னதாக ஒரு ஹோல் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ அந்த எக்ஸாம் பேடில் அந்த ஸ்க்ரூவை இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்க்ரூ பண்ணிக்கணும் நல்லா. உங்களுக்கு தேவைப்பட்ட இன்னொரு நட்டு கூட போட்டு அடியில் இன்னும் நல்லா டைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ளைவுட்டில் ஃபிட் பண்ணிவிட்டு அதை வந்து சுற்றி வச்சு நல்லா அடிச்சிடணும். அவ்வளோதான், நம்மளோட தேர்ட் ஹேண்ட் பிசிபி போர்டு ரெடி. வெரி சிம்பிள் மெத்தடுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி போர்டை வச்சு நம்ம சால்டரிங் பண்ணுறது எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இந்த 2 பிசிபி போர்டும் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.